மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ரூட் வச்சு சம்ஸ் வரும்ல, அது ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அது ஒரு 10 சம் எடுத்து வந்துருக்கேன். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இதில் எல்லா மாடலுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ரூட் ஆஃப் 383 ப்ளஸ் ரூட் 302 மைனஸ் ரூட் 164 ப்ளஸ் ரூட் 28 மைனஸ் ரூட் 9ன்னு இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் இப்போ லாஸ்ட்லேருந்தும் சால்வ் பண்ணிட்டு வரலாம். லாஸ்ட்லேருந்தும் சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாகும். இதுக்கு என்ன ஷார்ட்டாக போடலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த வேல்யூ 383ன்னு இருக்கா. ஸோ இங்கே அடுத்து உள்ள இதோட சிம்பிள் என்ன வந்துருக்குன்னு பார்க்கணும். இப்போ சிம்பிள் என்ன வந்திருக்கு? ப்ளஸ் வந்திருக்கு. இந்த நம்பருக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ப்ளஸ் இருந்துன்னா இதுக்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதோட ரூட்டை தான் போடணும். சரிங்களா? அதே இங்கே மைனஸ் இருந்துன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை எடுத்துக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் 383க்கு அதுக்கப்புறம் உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா 400 தான் வரும். சரிங்களா? பாருங்களேன், இப்போ 19 போட்டிங்கன்னா என்ன வரும்? 361. 16க்கு ஸ்கொயர் பண்ணால் 16 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 256 தான் வரும். இதை பண்ணிங்கன்னா 400 வரும். சரிங்களா? 22 பண்ணினீங்கன்னா 484 வருமா? இது இதை விட இந்த 383 விட இது 2 நம்பருமே கம்மியாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வராது. சரிங்களா? இந்த 2 நம்பரை பாருங்கள். இதுக்கு அடுத்து என்ன இருக்கோ அந்த ஸ்கொயர் வேல்யூ தான் போடணும். இப்போ இது 400 தானே, அதுக்கு இந்த 383க்கு அப்புறம் இருக்கிறது இந்த 400 தான். 400க்கு ரூட் எடுத்தோன்னா என்ன வரும்? 20ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் சி. புரியுதா? இங்கே இந்த ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கல சிம்பிள் என்ன, ப்ளஸ் சிம்பிளா மைனஸ் சிம்பிளான்னு பார்க்கணும். ப்ளஸ் இருந்ததுன்னா அதுக்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மைனஸ் இருந்தால் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கணும். புரிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்கள், அடுத்த சம் இது மூணுமே ஒரே மாடல் தான். சரிங்களா? இதை பாருங்கள், இங்கே 10 இருக்கா. 10க்கு அப்புறம் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போது இதுக்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னான்னு பார்க்கணும். இப்போ நன்னாங்க 16 6 36 8 64 5 100. ஓகேங்களா? இப்போது இதுக்கு அப்புறம் உள்ளது 10க்கு அப்புறம் உள்ளது எந்த வேல்யூ? 16 தானே 10க்கு அப்புறம் வரும். அப்போது ஆன்சர் ஏ. இப்போ 16ஓட ரூட் எடுத்தோன்னாக்கா 4ன்னு வருமா? அப்போ இதுக்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதை போடணும். இங்கே ப்ளஸ் இருந்தது. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 248 இருக்குது. இங்கே ப்ளஸ் சிம்பிள் தான். ஸோ இதுக்கு என்னென்னா அடுத்து உள்ள நம்பர் தான் என்னென்னு நம்ம போடணும். பார்த்திங்கன்னா இப்போ 248 இதுக்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னென்ன? 14ஓட ஸ்கொயர் என்ன வரும்? 196ன்னு வருமா? 16க்கு என்ன வரும்? 256ன்னு வரும். 18க்கு என்ன வரும்? 324. இப்போ பாருங்கள், இது இந்த 248 கம்மியாக இருக்குது. அப்போ இது வராது. 248க்கு அப்புறம் அதிகமாக உள்ளது 256 இருக்கா. அப்போது இதுதான் ஆன்சர். சரிங்களா? ப்ளஸ் இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கேருந்து போட்டு வரதுனால போட்டு வரலாம், ஆனால் உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுக்கு அப்புறம் உள்ள ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இதுக்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் வேல்யூ, இதே இங்கே மைனஸ்னால் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதோட ரூட் எடுத்தோன்னா தான் இந்த நம்பர் வரும். சரிங்க? இதை விட இங்கே கம்மியாக இருக்கணும். இதை விட இங்கே அடுத்து இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ மைனஸ்னால் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதை நம்ம போடணும். சரிங்களா? புரிஞ்சிச்சா? சரி, அடுத்த சம் பாருங்கள். இப்போ ப்ளஸ் வச்சு முன்னாடி பார்த்தோமா? இப்போ இதில் இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் வச்சு பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது? 77 இருக்கா. 77 இருக்குது. பக்கத்தில் இருக்க நம்பர் மைனஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ மைனஸ்னால் என்ன வரும்? இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அதை கண்டுபிடிக்கணுமா? இது பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணாலும் பெரிய வேல்யூ தான் வரும். இதுவும் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், 8 பாருங்கள். 8 8 64 வருதா? 8 8 64. இப்போது இது 77க்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் வேல்யூ தானே இதுதானே வரும். பாக்கி இதெல்லாம் பெரிய நம்பராக தானே இருக்குது. அப்போ என்ன வரும்? டி தான் ஆன்சர் வரும். மைனஸ்னாக்கா இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோன்னாக்கா 8. அப்போ டி தான் ஆன்சர். சரிங்களா? 77க்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னென்னா 64. அப்போது 64 ரூட் என்ன? 8. அதுதான் இங்கே டி தான் ஆன்சர். சரிங்களா? இதில் இதை விட பெரிய நம்பராக இருக்குது. கண்டிப்பாக இது வராது. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். இது என்னென்னா, இங்கே ஸ்கொயரில் பார்த்தோமா? இங்கே என்னென்னா க்யூப் கொடுத்துருக்காங்க. க்யூப் ரூட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ க்யூப் ரூட்னா என்ன? இப்போ 3 நம்பரை 2 நம்பர் ஸ்கொயர்னாக்கா 2 ஏதாவது, இப்போ 8 8 64ன்னு சொல்கிறோமா? அதே க்யூப்னா என்ன? 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் என்ன வருதோ அதை போடணும். சரிங்களா? இப்போது இங்கே என்ன இருக்குது? 121. இங்கே முன்னாடி இருக்கிற மைனஸ் கணக்கு கிடையாது நமக்கு. இது -121 அந்த வேல்யூ. சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது.
ப்ளஸ் தான் இருக்குது. -61 ப்ளஸ் -26 ப்ளஸ் -1ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதுக்கு க்யூப் வேல்யூ வந்து என்ன வரும்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் 121 இங்கே அடுத்து என்ன இருக்குது நம்பரு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தாலும் இதுக்கு அப்புறம் உள்ள க்யூபுக்குள்ள வேல்யூ என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்களேன் 5 5 வந்து 3 டைம்ஸ் போட்டால் 125 வந்துடுமா? 125 ஓகே. ஆனால் இது 125க்கு 125 எதோட இது 5 வந்து +5 -5 போடுறதா இங்கே வந்து நம்ம எக்ஸாமில் வந்து தப்பு பண்ணுவோம். சரிங்களா? இங்கே முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ் இருக்கா, அப்போ என்ன வரணும் -5 வரணும். ஓகேவா? 121க்கு க்யூப் வந்து அது 121க்கு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால அடுத்து உள்ள க்யூப் வேல்யூ என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். என்ன வரும் 125 வந்துடும். 125க்கு வந்து க்யூப் எடுத்தால் 5ன்னு வரும். ஓகேவா? 5 இந்த 5 வந்து அப்படியே 5ன்னு போட்டுறக்கூடாது. இங்கே முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ் இருக்கிறதுனால -5 அப்படின்னு போடணும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள் √6 ப்ளஸ் √6 ஒரே நம்பர் வருது ப்ளஸில் வந்துருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரே நம்பராக வந்து ப்ளஸ் இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணால் இப்போ இந்த நம்பரை எது 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 6 வரும் அப்படின்னாக்கா 2 × 3ன்னு போடலாமா? 2 × 3 தான் 6ன்னு வருமா? இப்போது இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா பெரிய வேல்யூ என்னவோ அதை வந்து போடணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பி. இதே இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளஸுக்கு பதிலாக இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா 2ன்னு ஆன்சர் டிக் பண்ணணும். சரிங்களா? ஓகே. அடுத்து 7th சம் பாருங்கள். 7th சம் வந்து முன்னாடி ப்ளஸில் பார்த்தோமா, அதே இப்போ இங்கே வந்து மைனஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ +ல் கொடுத்தா என்னென்னா பெரிய வேல்யூ போடணும்னு சொன்னோன்னா இங்கே இப்போ இங்கே மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால இப்போ எந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 132 வரும். 11 × 12 132 வந்துடுமா? இப்போ இங்கே மைனஸ் கொடுத்துருக்கனால என்ன பண்ணணும் சின்ன வேல்யூ என்னவோ அதை தான் போடணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 11 தான். ஓகே. இதே வந்து ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 12 போடணும். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். சம் இங்கே வந்து என்னென்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கொடுக்கல, வெறும் மல்டிப்ளேவில் √3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்துன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இந்த ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே அதான் ஆன்சர். சரிங்களா? இதே இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருந்தா தான் இந்த மாதிரி போடணும். வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி போடணும். பெரிய நம்பர் என்னவோ சின்ன நம்பர் என்ன அதேமாதிரி பார்த்து போடணும். இதே இங்கே மல்டிப்ளே இருந்ததுன்னா உள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்து 9th சம் பாருங்கள். இங்கே வந்து க்யூப் கொடுத்துருக்காங்க. க்யூப் ரூட் ஆஃப் -67 -25 -8. சரிங்களா? அப்போது க்யூப்னாக்கா இது 3 டைம்ஸ் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அது வரணுமா? ஓகேவா? இதுக்கு இங்கே மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணணும் மைனஸ்னாலே முன்னாடி உள்ள நம்பர் என்னவோ அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ 4 வந்து 3 தடவை போட்டால் என்ன வரும் 64 வரும். ஓகேங்களா? அப்போது 67க்கு முன்னாடி உள்ள நம்பர் தான் 64. ஆனால் இங்கே மைனஸ் கொடுத்ததுனால என்ன பண்ணணும் -4 அப்படின்னு டிக் பண்ணணும். சரிங்களா? இந்த சிம்பிளை வந்து மறக்காமல் போட்டுருணும். அவசரத்தில் வந்து நம்ம ப்ளஸ்ஸை போட்டுருவோம். ப்ளஸ் போடக்கூடாது. முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கோ அது வந்து மைனஸ்னால் மைனஸ் போடணும், ப்ளஸ்னால் ப்ளஸ் போட்டு நம்ம ஆன்சருக்கு போடணும். அடுத்து 10th சம் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த சம்மு. நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம் இதுக்கு ப்ளஸ் இருந்ததுன்னா இதுக்கு அடுத்து உள்ள ஸ்கொயர் வேல்யூ என்னவோ அது போட்டுருவோமா? ஆனால் இந்த சம்முக்கு வந்து அப்படி போடக்கூடாது. இந்த மாதிரி 1 1 2 நம்பர் ஃபஸ்ட்டு இருக்க 2 நம்பருமே 1 1 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து தப்பு. இதுக்கு ஆக்சுவலாக ஆன்சர் என்னென்னா √3ங்கிறது தான் அந்த ஆன்சர். நம்ம எப்போதும் போடுற மாதிரி போட்டோன்னா என்ன வரும் 4ன்னு எடுத்துருவோமா? இங்கே ஸ்கொயர் வேல்யூ வந்து 4ன்னு எடுத்துரும். 4னா 2ன்னு மார்க் பண்ணிடும். இது வந்து தப்பு. இந்த மாதிரி வந்தால் மட்டும் நீங்கள் லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அதாவது 1 + √1 இந்த மாதிரி 1 1ன்னு ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வந்துடுங்க. சரிங்களா? பார்ப்போமா? இப்போ √3 √9க்கு வந்து ரூட் எடுத்தோன்னா வரும் 3ன்னு வருமா? 3 + 1 4ன்னு வரும். அப்போ √4 √4க்கு ரூட் எடுத்தோன்னாக்கா 2ன்னு வரும். அப்போ இதோட இதை ப்ளஸ் பண்ணோன்னா 16 வருமா? 16க்கு ரூட் எடுத்தோன்னா 4ன்னு வருமா? அப்போது 4 + 5 வந்து 9. இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 3 3 + 1 4. சரிங்களா? இதுக்கு ரூட் எடுத்தோன்னா 3 2 ரூட் எடுத்தோன்னா 4க்கு ரூட் எடுத்தோன்னா 2 2 + 1 3. அப்போ √3ங்கிறது தான் வந்து இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி மாடல் வந்தால் மட்டும் நீங்கள் லாஸ்ட்லேருந்து போட்டு வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சிச்சா? இதே மாதிரி இன்னும் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நிறைய சம்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் அவ்வளோ மாடல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்துட்றேன்.
ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். சரிங்களா? ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.